நிறைய என்ன சொன்னாங்கன்னா விஜய் சரியில்லைன்னாங்க. 2 வாரம் 3 வாரம் கடந்து 1 மாதம் ஆனதுக்கு அப்புறம் வந்து விஜய் பரவாயில்ல. எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் கலைஞர் மேலே இருந்த வெறுப்பு உணர்ச்சி அது வந்து ஸ்டாலின் மேலே இல்லை. விஜய்க்கும் ஆறுதலாக பேசினார் ஸ்டாலின். ஆமாம், இது நடந்தது இயற்கை. எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன் கூட்டத்தில் அனர்த்தம் நடப்பதை விரும்புவார். பிஜேபிக்கு வந்து இன்னும் பெண்கள் வாக்கு பெருசாக வரலை. ஏன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 40-45 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு வரும். முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் திமுக விட்ட வேற போக்கிடம். அப்போ என்னன்னா இந்த முக்குலத்தோர் வந்து யாருக்கு வந்து ஓட்டு போறதுன்னு குழப்பத்தில் இருக்காங்களா, அந்த குழப்பத்தை அறுவடை பண்றது வந்து திமுக. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் இன்றைக்கு பேசுகிற போது சமகால தமிழக அரசியல் குறித்து அரசியல் விமர்சகரும் மூத்த சர்வதேச பார்வையாளருமாகிய தோழர் கஸ்ஸாலி அவர்களோடு நாம் தமிழ்நாட்டு அரசியலின் சமகால நினைவை இன்றைக்கு முகமுகமாக பேசப் போகிறோம். எமது அமர்வுக்கு வந்திருக்கிற தோழர் கஸ்ஸாலி அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாங்க சார். இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் ஒரு 4 முனை போட்டி. பாஜக, அதிமுக, திமுக தோழமைகள், விஜய் மற்றும் கோலிஷன், என்டிகே. இது என்ன மாதிரி சூழல் இருக்கிறது? எப்படிப்பட்ட இம்பேக்ட் ஆன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்? ஓகே, இப்போ தமிழ்நாடு நம்ம பாலிடிக்ஸ்னு அரசியல் எடுத்தோம்னா ஒரு நாளும் வந்து புதுசாக களம் வந்து மாறிட்டே வருது. நான் வந்து கடந்த ஒரு 4 மாதமாக வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வரேன். அப்புறம் பல ஊர்களுக்கு போய் மக்கள்கிட்ட வந்து நான் நேரடியாக வந்து கேட்டு அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னன்னு கேட்குறேன். கரூர் ஸ்டாம்பீடு அந்த மரணத்துக்கு முன்பும் கேட்டிருக்கேன். அப்புறம் கல்லூரிகளில் போய் நான் கொஞ்சம் நிறையா கேட்டேன், என்ன மாதிரி எண்ண ஓட்டம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கோயம்புத்தூரில், திருநெல்வேலி, மதுரை, என்ன போகாத ஊர் வந்து இன்னும் தஞ்சாவூர் போகணும். ஓகே, அங்கே என்ன ஓட்டம் என்னங்கிறத பட் நம்ம நண்பர்கள்ட்ட தொலைபேசியில் வந்து கேட்டுக்கிட்டேன். என்னென்னா இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம்னா அடுத்த வாரத்தில் இல்லை 4 நாளில் வந்து அப்படியே தலைகீழ மாறி நிற்கிது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து மக்களுக்கு வந்து அந்த கரூர் சம்பவத்தை டைமில் வந்து ஒரு வாரத்தில் நிறையா என்ன சொன்னாங்கன்னா விஜய் சரியில்லைன்னாங்க. 2 வாரம் 3 வாரம் கடந்து 1 மாதம் ஆனதுக்கு அப்புறம் வந்து விஜய் பரவாயில்ல அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா மக்களோட மனநிலை நிறையா மாறி இருக்கு. அதுபோக திமுக அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்கிறது உண்டு, எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் கலைஞர் மேலே இருந்த வெறுப்பு உணர்ச்சி அது வந்து ஸ்டாலின் மேலே இல்லை. நீங்கள் சொன்னது மிக முக்கியமான கருத்து. ரொம்ப முக்கியமாக இன்னொன்று முக்கியமாக வந்து பெண்களுக்கு கலைஞரை பிடிக்காது. நான் என்னுடைய பாலிசியில் சொல்றேன். திரு கருணாநிதியை வில்லனாக பார்த்த தமிழ் சமூகம், எம்ஜிஆரை கதாநாயகனாக பார்த்த அன்றைய சமூகம் ஸ்டாலினை வில்லனாக பார்க்கவில்லை. அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக அவரோட அரசியல் எப்படின்னா மாற்று கட்சியும் அரவணைச்சு போகிற மாதிரி இருக்கிறார். இப்போது எடப்பாடி பழனிசாமி தாயார் மரணத்துக்கு அவர் போய் பார்த்தார். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இங்கே நம்ம திமுகவோட அந்த குடும்ப மரணத்துக்கு இவர் போய் விசாரித்தார். அதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது மறுநாளே என்ன பண்ணார், இவர் போய் பார்த்து மறுநாளே வந்து அவருக்கும் ஆறுதலாக எந்த அரசியல் தலைவரும் தன்னோட தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள், அதனால் எல்லாம் அமைதிக்காருங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கும் ஆறுதலாக பேசினார் ஸ்டாலின். ஆமாம், இது நடந்தது இயற்கை. எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன் கூட்டத்தில் அனர்த்தம் நடப்பதை விரும்புவார். பேசினார். அப்போ என்னன்னா ஸ்டாலின் வந்து ஒரு சாஃப்டான நல்ல தலைவர் அப்படின்ற முகம் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் 77 இருந்து சொல்றேன், பெண்கள் வாக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். கண்டிப்பா, முக்கியமாக கவனிக்கணும். ஆமா, அப்ப ஸ்டாலினுக்கு அந்த பெண்கள் மத்தியில் இந்த மாதிரியாக ஒரு சாஃப்டான நேச்சர் அப்படிங்கிறத ஏற்பட்டிருக்கிறதா இருக்கு. என்ன இது நம்ம பிரித்து இப்போ பார்த்தோம்னா 4 முனை போட்டின்னு முதல்ல சொன்னீங்க. திமுக, காங்கிரஸ், இஸ்லாமிய கட்சிகள், அப்புறம் திருமாவளவன், அது திமுக கூட்டணி இல்லை, அது சொல்லிட்டா தெரிஞ்சிடும். அது போக அதிமுக கூட்டணியில் முக்கியமாக வந்து அதிமுக அண்டு பாஜக
இப்போ இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பீரியடில் வந்து பெண்கள் வாக்கு அமோகமாக வந்து அதிமுக இருந்துச்சு. தலித்துகள் வாக்கு ரொம்ப அமோகமாக இருந்துச்சு. பெண்கள் வாக்கு, தலித்துகள் வாக்கு இவங்க தான் வந்து அதிமுகவோட முக்கியமான வாக்கு வங்கிகளாக இருந்தது. பிஜேபிக்கு வந்து இன்னும் பெண்கள் வாக்கு பெருசாக வரலை. ஏன்னா அவங்கள பற்றின வந்து மதிப்பீடு வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து செய்திகள் வந்து உடனுக்குடன் நிறைய கிடைக்கும். நம்ம தேவையை விட அதிகமான செய்திகள் வந்து காதுக்குப்படுது. பெண்கள் மேலே பிஜேபி வச்சிருக்க அல்ல நடவடிக்கைகள் அது வந்து எதிராக இருக்குது. அப்புறம் அதிமுக அவங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பெண்கள் வாக்கு வந்து பெண்களோட பெண்களுக்கு அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு வந்து பெண்களோட ஈடுபாடு பெருசாக இல்லை. ஆனால் விஜய்க்கு வந்து பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்குது. அப்போ போட்டி வந்து இந்த பெண்கள் வாக்கோட போட்டி யாருக்குன்னா, ஒன்று திமுக, இன்னொன்று விஜய். இப்போ எந்த சதவீதம் போகும் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக எடுத்திங்கன்னா நம்ம பெண்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்குவோம். 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள், 30 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் அப்படி எடுத்தோம்னா மொத்தம் 6.5 கோடி வாக்காளர்கள். இப்போ வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் 5.43 வந்திருக்கு. ஒருவேளை 6 கோடி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 6 கோடி வாக்காளர்களில் 3 கோடியே 10 லட்சம் வாக்காளர்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க. ஏன்னா பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். ஒரு 2% வந்து அதிகம். பெண்களோட ஆண்களை விட பெண்கள் அதிகம். அப்போது 3 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 3 கோடியில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள், 1.25 கோடி வாக்குகள் வந்து 30 வயசு வரைக்கும். அப்புறம் 2 கோடி வாக்குகள் வந்து 30 வயசுக்கு மேலே. இப்போ 30 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த 1 கோடி வாக்குகளில் 70 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அதில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 40-45 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு விழுவும். மிச்சம் இருக்கிறது வந்து திமுகவுக்கு, அதிமுக அப்படி பிரிஞ்சு போகும். இப்போ பெண்கள் வாக்கு மொத்தம் எவ்வளவு இருக்கு? பெண்கள் வாக்கு 3 கோடி. 3 கோடி. ஆமாம், 3 கோடியில் வந்து 70% வந்து ஓட்டு போட வர்றாங்க அப்படின்னா 2 கோடி பதிவு. எப்படி 3 கோடியில் 2 கோடி 10 லட்சம் 2.25 கோடி வரைக்கும் பதிவு வாய்ப்பு. ஒரு அப்ராக்சிமேட்டா 2 கோடி 2 கோடியை வைத்துக்கொள்ளும். 2 கோடி. இந்த 2 கோடியில் 45 லட்சம் 50 லட்சம் விஜய். இல்லை, அதில் வந்து இந்த 2 கோடி எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 30 வயசு வரைக்கும் ஒரு பெண்கள், 30 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள், 30 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் வந்து 70 லட்சம், 30 வயசுக்கு மேலே உள்ளது 1.25 கோடி, 1 கோடி 30 லட்சம், 1 40. அப்போது இந்த 30 வயசுக்கு உள்ள வரைக்கும் உள்ளவங்களில் அந்த 70 லட்சம் வாக்கில் 40-45 லட்சம் வாக்கு வந்து விஜய்க்கு போகுது. அப்புறம் மிச்சம் இருக்கிற 30-35 லட்சம் வாக்கு வந்து திமுக, அப்புறம் அதிமுக மற்றெல்லாம் பிரிக்கிறாங்க. நாம் தமிழர் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த 2 கோடியே 10 லட்சத்தில் கிட்டத்தட்ட 25% வாக்குகள் விஜய்க்கு போகுது. இன்னும் அப்புறம் நான் சொல்ற புரியுதா? அது புரியுது. இல்ல 2 கோடி 10 லட்சம் பெண்கள் வாக்குகள்ல அது 50 லட்சம் எடுத்தோம்னா 25% வந்து விஜய்க்கு போகும். அது நீங்க வயசுல 30-35 எப்படின்னா இல்ல 30 வயசுக்கு மேல உள்ள 2 கோடி வாக்குகள்ல விஜய்க்கு போகக்கூடிய வாக்கு அதிகபட்சம் 20 லட்சம் பேர் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதம் கிடைக்கக்கூடிய 1000 ரூபா வந்து பெரிய இம்பேக்ட். அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து அவங்களுக்கு உரிமை தொகை, இலவச பஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் ரேஷனில் வந்து பொருட்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தரமாக இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் ரேஷன் வந்து ரொம்ப புழுத்து போச்சு, மோசமாக இருக்குது, நிறையா வந்து பிரச்சனை வரும். அங்கே வந்து நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது திமுகவுக்கு ஓட்டு போடுற பெண்கள் வாக்கு இருக்கு இல்லையா, அந்த 2 கோடி வாக்குகளை வந்து 20-25 லட்சம் வந்து விஜய்க்கு போகுது. கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்கு, 1 கோடிக்கு மேலே உள்ள வாக்கு வந்து திமுகவுக்கு போகுது. திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இன்றைக்கும் இருக்குது. ஓகே, திமுகவுக்கு ட்ராபேக் என்ன? அதாவது மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். இது கண்டிப்பாக இருக்குது. இப்போ திமுகவுக்கு இருக்கிற கம்ஃபர்டபுள் பொசிஷன், ஆனால் டிமெரிட்ஸ் ரொம்ப முக்கியம். என்னென்னா இவர் வந்து நல்ல தலைவர், சாஃப்டான நல்ல தலைவர், ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரான இல்லைன்ற ஒரு பேச்சு வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. இவர் ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாரு, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அப்புறம் ஆற போடுறாரு. அப்புறம் காவல்துறை, திமுகவோட காவல்துறை வந்து வெகுஜன மக்களோட நடவடிக்கைக்கு ரொம்ப எதிராக இருக்குது. அங்கே வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்க, அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அந்த சம்மந்தப்பட்ட கட்சிகளோட மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், அந்த கட்சிகளோட ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்புறம் வசதியானவன் பணக்காரன் வந்தானா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்புறம் லஞ்சம் ஊழல் வந்து காவல்துறையில் வந்து ரொம்ப தலைவிரித்து ஆடுது. அது சாதாரண ஏழை மக்கள், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி நியாயம் காவல்துறையில் கிடைக்கிறதில்ல. ஊழல் இருக்கு, ஊழல் அளவு இருக்கு. அது தென் மாநிலங்களில் குவாரி ஊழல். மூத்த தலைவர்களாக இருக்கிற பொன்முடி போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள், இவர்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை.
டோட்டலாக 13 அமைச்சர்கள் மீது கரப்ஷன் அதில் இன்னும் ஒரு முக்கியமான இருக்குது. நீங்கள் வந்து மணல் கொள்ளை, குவாரி கொள்ளை இதெல்லாம் பொதுமக்களை பாதிக்கலை. அதனால ஆனால் இருக்கு அதை வந்து செய்தியாக கடந்து போகிறாங்களே ஒழிய எப்போவுமே ஓட்டு போடுற பொதுமக்கள் வந்து தனக்கு என்ன நடக்குது அதில் வந்து இந்த பத்திரப்பதிவுலேருந்து தாசில்தார், அப்புறம் அரசு அதிகாரிகள், மருத்துவமனையில் வந்து கீழ்நிலையில் இருக்கிற ஆட்கள், இவங்க வந்து முன்னை விட மருத்துவமனை நல்லா இருக்குது, அரசு மருத்துவமனை. ஆனால் கீழ்நிலையில் இருக்கிறவங்க வந்து சாதாரண வெகுஜன மக்கள்கிட்ட ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா, சரி, அது வந்து பயங்கர மோசமாக இருக்குது. அதுதான் மக்களை பாதிக்குது. அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, திமுகலேருந்து என்னதான் நீங்கள் வந்து உரிமை தொகை இதெல்லாம் கிடைச்சாலுமே இந்த கட்சி வந்து சரியில்லை அப்படின்ற மனப்பான்மை வந்து ஓரளவு இருக்குது. அதாவது இன்கம்பன்சன், இது ஆன்டி இன்கம்பன்சன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதிருப்தி வந்து திமுக மேலே வர வர நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஆப்போசிட்டாக வந்து வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆள் இல்லை. இப்போ அடுத்த கதை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், திமுகவின் வலுவான கூட்டணி, வில்லத்தனமான ஒரு தலைவன் அல்ல, ஆனால் தெளிவான முடிவெடுக்கிற இடத்துல ஸ்டாலின். வேகமான முடிவு இல்லை. இல்லை. சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது, குவாரி பிரச்சனைகள் இருக்கிறது. குவாரி பிரச்சனை அவங்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லை, பாதிக்கவில்லை. சரி, ஆனால் அந்த அரசு அதிகாரிகள் அவங்களோட லஞ்சம் ஊழல் மக்களை வந்து அலட்சியப்படுத்துறது, அது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் தலித் மக்கள், இவங்களுக்கு முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் திமுக விட்ட வேற போக்கிடம் இல்லை. அதாவது நிர்பந்தத்துக்கு போட்டுத்தான் நிர்பந்தம். சரி, இதில் ஒரு கேள்வி, தலித் தலைவராக வட மாநிலங்களில் எமர்ஜ் ஆயிட்டாரா திருமாவளவன்? கண்டிப்பாக வட மாநிலங்களில் தலித் தலைவராக மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு அவர் முக்கியமான தலைவராக இருக்கிறார். ஓகே, ரொம்ப எதிராக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், பொதுவான மற்ற ஜாதிகளுக்கும் ஜாதி மக்களும் வந்து அவரை ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து அவர் உயர்ந்திருக்கிறார். அவர் திருமாவளவன் வந்து ஓவராலாக ஒரு நல்ல தலைவர் அப்படின்ற பேர் இருக்கு. தென் மாநிலங்களில் ராமநாதபுரம், கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை புறநகர் பகுதி, விருதுநகர், தென்காசி, இதில் தேவேந்திர குல வேளாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்காங்க. அதில் 2 பேர் இருக்காங்க, ஜான் பாண்டியன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணன். இவர்களை பறையர் சமூகத்தோடு ஒப்பிடக்கூடாது. திருமாவளவன் தலித்துகளாக வந்தாலும் அவர்கள் நாங்கள் பல்லர்களாக இருந்து தேவேந்திர குல வேளாளர்கள் முற்போக்கு சமூகம். அவர்களோட வாக்கு நிலைமை எப்படி இருக்கு? அவங்க வந்து அந்த தலைவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். இங்கே வந்து எப்படி திமுகவுக்கு நிறையா போகிறாங்களோ அது மாதிரி அங்கே வந்து இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள், பல்லர்கள் இவங்கெல்லாம் வந்து பிஜேபி கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு வந்து திமுகவை விட கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் திமுகவுக்கும் சளைக்காமல் போடுறாங்க, திமுக வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக விட இவங்க வந்து பெட்டராக இருக்குன்னு தோணுது அவங்களுக்கு. யார்? பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணிக்கு கொஞ்சம் அதிகமாக போகுது. இப்போது விஜய் வந்தது வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். விஜய்க்கு வந்து நிறையா வந்து அவங்களோட இது கூடியிருக்கு. இளைஞர்கள். இன்னொரு கேள்வி என்னென்னால், தேவேந்திர குல வேளாளர்கள் நல்ல படித்தவர்கள், நிறைய கவர்மெண்ட் போஸ்டில் இருக்காங்க. அந்த சமூகத்தில் 50% கிறிஸ்தவ தேவேந்திர குல வேளாளர்கள், பல்லர் சமூக மக்கள். இதை எப்படி அவர்கள் எப்படி பிஜேபிக்கு, அவர்கள் எப்படி அதிமுக? அதெல்லாம் அங்கே வந்து மதமே இல்லை. நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பிஜேபிக்கு போடுறாங்க, காங்கிரஸுக்கு போடுறாங்க. சவுத்தில் போனீங்கன்னா அதை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர்கள் பிஜேபிக்கும் எல்லா கட்சிக்கும் போடுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து ஏடிஎம்கே. ஆமாம், இப்பவும் அப்படித்தானா? இப்போ அப்படித்தான் இருக்கு. ஆனால் ஏடிஎம்கேல வந்து என்னென்னா, அங்கே ஏன் வந்து சவுத்தில் வந்து தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே வந்து தேவர்களும் மற்ற சமூகங்களும் அதுதான் நெகட்டிவாக இருக்கிறனால அங்கே வந்து வாக்கு வந்து கம்மியாக கிடைக்கிது. தேவர்களுடைய வாக்கு மிக முக்கியமாக முக்குலத்து தலைவர்கள், அவர்கள் தேவர்களாக எப்போதும் இல்லை, ஆனாலும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் கால ஓட்டத்தில். ஆமாம், இப்போ யாரும் ஓபிஎஸ்ஓ, சசிகலாவோ, டிடிவி ஐயா அவர்களோ யாருமே தங்களை தேவர்கள் என்று அடையாளப்படுத்துவதில்லை. கடந்த கால அவர்களுக்கு நீண்ட மரபு உண்டு. அப்போது யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா, மாற்று கட்சி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு வங்கி ரொம்ப குறைவு. எல்லாரும் தமிழ்நாடு முழுக்கவே மொத்தத்துக்கு வந்து 8.2% இருந்தது. இப்போ வந்து 5% தான் வரும்னு தோணுது இப்போதைக்கு. அப்போது அவங்களுக்கு வாக்கு வங்கி பெருசாக இல்லை. 5க்கும் கீழே கூட வரலாம்.
ஓகே, அந்த விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் விஜய்க்கு வந்து நம்ம ஓட்டை வந்து அவர் எவ்வளோ வாக்குங்கிறத நிரூபிக்கலை. ஓகே, அதனால் அவருக்கு என்ன வரும்னு தெரியல, 10% வரலாம் அப்படின்றது தோணுது. அப்போ என்னென்னா இந்த முக்குலத்தோர் வந்து யாருக்கு வந்து ஓட்டு போடுறதுன்னு குழப்பத்தில் இருக்காங்களா, அந்த குழப்பத்தை அறுவடை பண்ணுறது வந்து திமுக. முக்குலத்தோர். ஆமாம். சச்சமயம் பாஜக எப்படி தேவேந்திர குலர், நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் சொன்னார். தங்கராஜ் என்கின்ற ஒரு தேவேந்திர குல தலைவரை குருமூர்த்தி பயன்படுத்தினார். அந்த ஓட்டை ஃபுல்லாக அவங்க சேர்த்துட்டாங்களா பிஜேபிக்குங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. பிஜேபிக்கு இருக்குது இல்லைங்கிறது தெரியாது. முக்குலத்தோர் நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு கல்லர், பிரமலை கல்லர், அகமுடையார், மறவர் 3 சமூகம் இருக்கிறது. இவர்கள் பாஜகவுக்கு இந்த முறை வாக்களிப்பார்கள் இல்லை, குறைவு தான். எப்படி சொல்கிறீர்கள்? என்னென்னா அவங்களுக்கு வந்து பாஜக மேலே பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன் இல்லை, ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து நிறையா பழக்கப்பட்டிருப்போம்ல, இவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணல, இவங்க வந்து அந்நிய கட்சி சரியில்லைன்ற அந்த ஒரு மனப்பான்மை உண்டு. பாஜக மேலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதின்னு எடுத்தாச்சுன்னா அதிகமாக வந்து ஆதரவு கொடுக்கறது வந்து நாடார்கள். பிஜேபிக்கு என்ன ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க வந்து வியாபாரத்தில் அதிகமாக இருக்காங்க. இப்போது முக்குலத்தோர் இந்த மாதிரி நம்ம வந்து தேவர் இது எடுத்தாச்சுன்னா அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து வியாபாரத்தில் இல்லாதனால, ஓகே, அவங்க வந்து இந்த வேளாண்குடி இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பிஜேபி மேலே பெரிய அபிப்பிராயம் இல்லை, காங்கிரஸ் மேலேயும் பெருசாக இல்லை. அவங்களுக்கு வந்து ரீஜனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது திமுக, அண்ணா திமுக. அவங்க இப்பவுமே திராவிடம் அப்படித்தான் இருக்காங்க. அதில் அண்ணா திமுக மேலே கோபம் இருக்கிறனால அதை வந்து திமுக அறுவடை பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அறுவடை பண்ணுது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் புகுந்து அதிகமாக வந்து செல்வாக்கு அந்த 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 அறுவடையை வந்து தாம் பங்குக்கு இழுக்கிறது வந்து விஜய். இப்போ பிஜேபியில் விஜய் போ. சரி, இப்போ நடிகர் விஜய் இவர் யாருடைய வாக்குகளை அதிகம் பறிப்பார்? ஜெனரலாக நிறைய கேட்கும்போது மெஜாரிட்டி யாரோட வாக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் நாம் தமிழரோட இளைஞர்கள் வாக்கு, அப்புறம் அண்ணாமலை இருக்கும்போது, பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது இளைஞர்கள் வந்து நிறையா அவர் பின்னாடி வந்து அவர் நம்பி வந்தாங்க இல்லையா, அந்த வாக்கு வந்து விஜய்க்கு போகுது. அப்புறம் திமுகவில் ஓரளவு வாக்கு தான் விஜய்க்கு, ரொம்ப பெருசாலாம் போகலை. சரி, இப்போ அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று வைப்போம். ஓகே, நேனாரே இல்லாம அப்படி என்றால் விஜய் அண்ணாமலையில் வாக்கு எடுத்திருப்பாரா? இல்ல, இப்பொழுது இருந்தாலும் இப்ப அவர் இல்ல, கம்மியா எடுப்பாரு. இப்ப நிறைய இப்ப வந்து அவங்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து நயினார் நாகேந்திரன்னா அண்ணாமலை தான் சூப்பர், நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, அதுக்காக நயினார் நாகேந்திரன் மோசம் அப்படிங்கலாம் சொல்லலை. அந்த ஒரு தலைவரா இளைஞர்கள் ஈர்க்கிற சக்தி இருக்குல்ல, அண்ணாமலை அளவுக்கு நயினார் இல்லை. அப்ப என்ன ஆகும், அண்ணாமலை இல்லாதனால ஸ்டேட்டாவே வந்து அவங்க திமுகவுக்கு போறதுக்கு பதிலாக வந்து விஜய்க்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு. அப்போது இன்னொன்று, இதெல்லாம் பேசிட்டோம்ல, இதில் ரொம்ப முக்கியமாக வந்து தேர்தல்னு வந்தாச்சுன்னா விஜய் வந்து ஒரு முகம். அந்த விஜய்க்கு வந்து இப்போ நம்ம கேட்குற இடத்துல 20% வாக்குகள் வரலாம் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. அந்த பிம்பம் வந்து எந்த இடத்துல வந்து உடையலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, தனித்தனியாக ஒரு 234 தொகுதியிலும் போட்டி போகிறான்னு வச்சுங்க, தனியாக நின்று 234 பேரை வந்து அவர் ஒரு தொகுதியில் போட்டு போடலாம், இல்லை அதிகபட்சம் 2 தொகுதியில் போட்டு போடலாம். அப்போ 234லேயும் வந்து ஆள் போட்டாங்கன்னா அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதில் நம்பர் 1 ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுக. அவங்க ஒரு தொகுதியிலையும் எதிராக வர்றவங்களை வந்து ஒன்று விலை கொடுத்து வாங்குவாங்க, அல்லது மிரட்டுவாங்க, அல்லது பூத் லெவல் ஆட்களை வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது அவங்கள ஓட்டு வந்து வாங்க முடியாத அளவுக்கு நிறைய வேலையை பார்ப்பாங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேயே அது வேலை நிறையா நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அங்கே லோக்கலில் வந்து எல்லா இடத்தையும் தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக தான் பயங்கரமாக செலவு பண்ணி அவங்களோட ஆட்களை வச்சு எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நேரடியாக ஒரு தெருவில் வந்து ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா 200 பேர்ட்டையும் திமுக தான் போகிறாங்க. இப்போ நாளைக்கு நம்ம பையன்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக திமுகக்கான வாய்ஸ் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு அப்புறமும் அதிகமாக ஆயிருக்கு. எஸ்ஐஆரில் கடைசி கேள்வி 97 லட்சம் வந்து வந்திருக்கு. இன்னும் சேர்த்தாலும் ஒரு 20 லட்சம் சேர்ப்பாங்களா? இப்போது எஸ்ஆரில் வந்து 30 லட்சம் வாக்குகள் அப்படியே ஸ்டேட்டாக கழிச்சு விட்ருங்க. 26 லட்சம் சொச்சம் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு 3,40,000 வந்து டபுள் என்ட்ரி. 30 லட்சத்தை கழிச்சு விட்ருங்க. 66 லட்சம் சொச்சம். இந்த 66 லட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு 40 லட்சம் வந்து திரும்பி சேரும். இப்போ எஸ்ஆரில் வந்து மொத்தம் 97 லட்சத்தில் வந்து 30 லட்சத்தை ஸ்டேட்டாக கழிச்சிடலாம். வந்து டபுள் என்ட்ரி ப்ளஸ் இறந்து போனவங்க.
அவங்க இறந்து போனாலும் திரும்ப வந்து அவங்க மீட் இடத்துல வரமாட்டாங்க. ஏன்னா சிலர் இறந்து போனாலுக்கெல்லாம் திரும்ப கூட்டு வந்து நிற்க வச்சாங்க. அது என்ன நடந்தாலுமே அது வந்து ரொம்ப மைனர் இது. 66 லட்சம் சொச்சம். அப்போது 66 லட்சம் வாக்குகளை எப்படி பார்த்தாலும் இவங்க திரும்ப எல்லாத்தையும் எடுத்து 40 லட்சம் வாக்குகளை கொண்டு வந்துடுவாங்க. அந்த 40 லட்சம் வாக்குகளில் வெளிமாநில வாக்குகள் எத்தனை? அப்புறம் ஏற்கனவே 5,43,00,000 வாக்குகள் வந்து இப்போ வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க இல்லையா? அதில் பீகார், யூபியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இன்னும் வெளியே சொல்லலை. ஆனால் எல்லா லிஸ்ட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திமுக அமைதியாக இருக்காங்கன்னா வெளிமாநில வாக்குகள் புதுசாக அந்த வந்திருக்காங்க இல்லையா? அந்த நம்பர் 13 வந்துச்சு பாருங்கள். அதாவது 1/7/2025 பீகாரில் வந்து ஓட்டு லிஸ்ட்டில் இருந்தாச்சுன்னா இங்கே அப்ளை பண்ணலான்னு இருந்துச்சு இல்லையா? அந்த வகையில் வந்து இப்போ பெருசாலாம் இங்கே வரல, இன்னும் வரல. அதனால திமுக அமைதியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வார்டு வயசா தெரு வயசா எல்லாம் அவங்க வந்து தொகுதி எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பயங்கர ஸ்ட்ராங். BLA 1 BLA 2 பயங்கர ஸ்ட்ராங்கு. அதனால அந்த வெளிமாநில வாக்குகள் இங்கே வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறனால அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்போ திரும்ப எனக்கு தெரிஞ்சு 40 லட்சம் வாக்குகள் வந்துடும். ஓகே, அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வெளியிட்டது வந்து SAR மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. ஃபார்ம் 6 இருக்கு இல்லையா? அது வந்து 18 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய வாக்குகள் எப்படி பார்த்தாலும் 25 லட்சம் வாக்குகள் குறைஞ்சபட்சம் இருக்குது. அந்த 25 சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், 25 ப்ளஸ் இது வந்து ஒரு 40 லட்சம். அப்போ திரும்ப வந்து ஒரு 65 லட்சம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து 6 கோடியே 10 லட்சம் வாக்கு வந்துடும். அந்த 25 லட்சம் வாக்கு அந்த 18 வயசுக்கு மேலே வர்றாங்க இல்லையா? அதில் அதிகமான ஓட்டு போகிறது வந்து விஜய்க்கு. அதை வந்து கரெக்டாக சேர்த்து அதை அவங்க எப்படி சேனலைஸ் பண்ணுறாங்க. விஜய் வந்து வழக்கம் போல் வீட்டிலே உட்காந்துருந்தார், இந்த மாதிரி ஆஃப்லைன்லேயே இது ஆன்லைன்லேயே வந்து கட்சி நடத்தினாருன்னா அது பிரச்சனைக்கு வரும். ஏற்கனவே இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது விஜய் கட்சியில். அது வந்து கரெக்டாக அவர் வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து பண்ணார்னா விஜய் வந்து ஒரு நல்ல சக்தியாக வருவார். அது அவர் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம 20 நிமிஷம் பேசியிருக்கோம். ஓகே, இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம். தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிய காட்டியும் துல்லியமான தரவுகளை நீங்கள் தரப்போகிறீங்க. இப்பொழுது சொன்ன விஷயத்தை நம்ம உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்த்துருக்குறோம். அடுத்த காலத்தில் நான் உங்களை சந்திக்கிட்டேன். கண்டிப்பாக. நன்றி. நல்லது.